18ஆம் படி கருப்பு அப்படின்னாலே ஒரு பயம் தான் வரும். அழகர் கோவில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தப்பு செய்யணும் அப்படின்னாலே யோசிப்பாங்களாம். ஏன்னா, நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பு கண்டிப்பா தண்டனை குடுப்பாரு அப்படின்ற ஒரு அச்சம் அவங்க கிட்ட இன்னிக்கும் பார்க்க முடியுது. அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதவு வருடத்துல 1 நாள் மட்டும் தான் திறக்கப்படுது. ஏன் அந்த கதவு அதுவும் 1 நாள் திறக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கதவு திறந்து தான் இருந்திருக்கு. மக்கள் போயிட்டு வந்துட்டும் தான் இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் கோவில் பட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ சமாதி நிலை அடைஞ்சவங்க இருக்காங்க. இந்த வழியா கடவுள் சென்று வரக்கூடாது அப்படிங்கிறதால இந்த கதவ மூடிடுறாங்க. இந்த கதவு வருடத்துக்கு ஒரு முறை திறக்கப்படுது. அந்த ஒரு நாள் கூட மக்கள் அந்த கதவு வழியா போறது கிடையாதாம். சக்கரத்தாழ்வார் மட்டும் தான் போவாராம். கருப்புசாமி அப்படின்னும் பொழுதே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்ல சலங்கை கட்டியிருப்பாங்க, கையில அருவாள் வைத்திருப்பாங்க, முறுக்கு மீசை வைத்திருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம கருப்புசாமிய இதுவரைக்கும் கும்பிட்டுருக்கோம். அதனால அந்த கோவில் கதவுகள் பக்கத்துல பெரிய பெரிய அருவாள்கள் இருக்கிறத நாம இன்னைக்குமே பார்க்க முடியுது. அர்த்தஜாம பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையில கள்ளழகருக்கு படைக்கக்கூடிய பிரசாதங்கள தான் இன்னைக்குமே இந்த கதவுக்கு படைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நாம இந்த 18ஆம் படி கருப்ப அந்த கோவிலுக்கு தான் போய் வணங்கணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அந்த கோவிலுக்கு வர முடியல என்னால அப்படின்னு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 18ஆம் படி கருப்பு அப்படின்னு நெனச்சு அவர வேண்டுனாலே அவரே வந்துடுவாராம். ஏன்னா அவர் மக்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க.